புத்தர் சிலை ஒன்று வைத்து கருங்கல்ல ஜானை அம்புக்குறி ஒன்று காட்டுது. இந்த இடங்களுக்கு இருக்கும்போது யாரும் வரே இல்லை. உடக்கல் 30 அடி ஆழம் ஒரு தூணை எல்லாம் உடைச்சிட்டு பண்டாரவன்னியன் காலத்தில் குளிச்ச இடம் மாறி கொண்டு இருக்கான். மேலே வந்து பண்டாரவன்னியனுடைய காட்டுக்குள்ள இந்த கல் இப்போ எப்படி இருக்கு இப்போ தோண்டினோமோ எனக்கு தெரியாது. பாருங்க, பண்டாரவன்னியன் வாழ்ந்த இடத்துல தான் தூண் இருந்திருக்குது. பண்டாரவன்னியனுடைய அரண்மனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களே, வன்னிக்காட்டு பகுதிக்குள்ள பண்டாரவன்னியன் வாழ்ந்த அந்த இடங்கள் எச்சங்கள் எப்படி இருக்கு, இந்த 2026 அந்த இடங்களினுடைய எச்சங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வன்னிக்காட்டு பகுதிக்குள்ள போய் நாங்கள் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஊர் அன்னையோட சேர்ந்து தான் போக போறோம். அவர் முகம் காட்ட விரும்பல, அதனால அவருடைய குரலோட இந்த காணொளி போகும். இது ஒரு முக்கியமான காணொளி. பண்டாரவன்னியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இடங்கள்ல மறைஞ்சிட்டுது. அதை வெளிக்கொணர முகமாக நான் களத்துக்கு வந்திருக்கிறேன். வீடியோ யூடியூப் சேனல் பார்க்குறேன் சொன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிகளை போகலாம். பண்டாரவன்னியன் இருந்த இடத்துக்கு நீங்க கேட்டபடியா கூட்டி கொண்டு போறேன். அதுல நிறைய இடங்கள் இருக்குது. கொஞ்சம் இடங்களை சிதைச்சு போட்டினோம். மற்ற சில இடங்கள் இருக்கு, போட்டே காட்டுறேன் உங்களுக்கு. பண்டாரவன்னியன் ஒரு தமிழ் மன்னன். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி வன்னி பகுதி. இந்த வன்னி பகுதியை ஆண்ட ஒரு தமிழ் அரசனுடைய ஒரு மாளிகை. அது இப்போ இந்த காலத்தில் 2026 எப்படி இருக்கு என்று பார்க்க போகிறோம். அதுதான் இந்த காடு. எல்லாமே வந்து பச்சை காடுகளாக வந்து இருக்கு. இதெல்லாம் அவங்க இருந்ததுக்கான இந்த செங்கல், அவங்களோட சுவர்கள், இது கட்டுகள், மதில் சுவர்கள் நிறைய இடங்கள் இருக்கு. சில இதுகள் சிதைக்கப்பட்டுட்டு புதையல் தோன்று என்ற பேரில் நிறைய சிதைச்சு போட்டினோம். இந்த இடங்களுக்கு இருக்கும்போது யாரும் வரே இல்லை. கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்கபடியா வரையில எங்களோட முன்னோட்ட இதுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒருவரும் ஒன்றும் செய்யறாங்க இல்லை. பாப்போம், நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க என்ன செய்றீங்களேன்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் உள்ள போகணும், போய் பார்த்துட்டு அங்கே எடுப்போம். பண்டாரவன்னியனுடைய ஆட்சி காலம் 1785 1811. இந்த தமிழ் மன்னனுடைய முழு பெயர் குலசேகரம் வைரமுத்து பண்டாரவன்னியன் என்பதாகும். பண்டாரவன்னியனுடைய போர்த்திறமை மிகவும் வியக்கத்தக்க வகையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த மன்னன் போர் திறமையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். எங்களுடைய தமிழ் மன்னனை பற்றி ஒரு டச்சுக்காரர் எழுதிய நூல் வியந்து கூறுகிறது. 1782 லூஜி என்கின்ற டச்சு ஆட்சியாளர் ஒருவர் எழுதிய நூல் பற்றி நான் கூறுகின்றேன். அதில் எங்களுடைய இப்போ நான் பார்க்க போகிற இந்த மன்னன், இந்த தமிழ் மன்னனை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த காலத்தில் டச்சுக்காரர்கள் பல மன்னர்களோட போரிட்டார்கள். அந்த வகையில் இந்த லூஜி என்றவர் தனது புத்தகத்தில், நாங்கள் உலகில் எங்கெல்லாமோ போரிட்டோம், ஆனால் இத்தகைய மாபெரும் வீரத்தினை இந்த மாவீர மன்னனை தவிர்த்து வேறொரு அரசரிடமும் கண்டதில்லை என கூறியிருக்கிறார். அப்படி போராடி பிரித்தானிய காலனித்துவத்தை எதிர்த்து போராடி மடிந்த அந்த மாவீரனுடைய மாளிகை இருக்கின்ற அந்த இடத்தை நோக்கித்தான் நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வாழ்ந்து ஓடித்திருந்த மண்ணில தான் நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். இப்ப காடா இருக்கு. அந்த நேரம் அவன் சரியான ஒரு அமைப்பான இடத்துல இருந்திருக்கான். காஞ்சொல்லி இருக்கும், உங்களோட காலுகள்ல பட்டுச்சுன்னா கடிக்கும். அது ஓகே, கவனம். இல்ல எப்படி எது காஞ்சொல்லி இதா? இல்ல இல்ல, இது அது தரையில இருக்கும். இது வந்து இப்ப நீங்க ஏறுறது வந்து அவற்ற ஒரு மதில் சுவர். ஓகே ஓகே, அவற்ற மதில் சுவர்ல ஏறுறோம். இது வந்து ஒரு மதில் சுவர், செங்கல்லால கட்டப்பட்டது. இதுக்குள்ள பெரிய தூணுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 10 அடிக்கிட்ட வரும் நினைக்கிறேன். அப்படி வரும் நினைக்கிறேன். இதெல்லாம் புதையல் என்ற பேர்ல கிண்டி போட்டிருக்கணும். இதுக்குள்ள எல்லாம் கிடக்குண்டா எல்லாம் கல்லுகள். இது கல்லுகள், அதுகள் வந்து இதெல்லாம் பண்டாரவன்னியன் காலத்துல இருந்த தூண்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற பகுதி வன்னி. மீண்டும் அதை திரும்பி திரும்பி சொல்றதுக்குரிய காரணம் காணொளி பார்க்கின்றவர்களுக்கு புரியும். வீரம் பொருந்திய மண் இந்த வன்னி மண். இறுதி யுத்தம் நடந்த மண்ணும் இந்த வன்னி மண் தான். தலைவர் இறுதியாக இருந்த மண்ணும் இந்த வன்னி மண் தான். அப்படியாக ஒரு இருந்த இடத்தில், ஒரு வீரம் பொருந்திய இடத்துல நாங்கள் இப்ப நிற்கிறோம். பண்டார வன்னியனுடைய நினைவு சிலை முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பகுதியில் வந்து அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில், இந்த நினைவு சிலை அமைந்திருக்கிற இந்த இடத்துல ஆங்கிலேயர்களால் பண்டார வன்னியனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கல்லும் ஒன்று உள்ளது. யுத்த காலத்தில் இந்த நினைவுக்கல் சேதம் அடைந்திருந்த நிலையில் அதன் பின்னரான காலத்தில் பிரதேச மக்களால் அந்த கல் மீண்டும் செப்பனிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீரம் பொருந்திய இந்த மன்னனுடைய அந்த நினைவு கல்லை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயரால் வைக்கப்பட்ட அந்த நினைவு கல்லைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இல்லை இதுகள் வந்து இங்கே வந்து இப்போ இது கிட்டத்தட்ட ஒட்டிசான்ல இருந்து இல்லை நெடுங்கல்ல இருந்து அந்த கல்லுகள் கொண்டு வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் 20-25 கிலோமீட்டர். பார்க்கவே புல்லரிக்குதுண்ணா. இலங்கை வன்னி நிலப்பரப்பின் இறுதி மன்னனாக இருந்த இந்த பண்டார வன்னியன் முல்லைத்தீவு பகுதியில் இருக்கிற ஆங்கிலேயர் கோட்டையை கைப்பற்றி வெற்றி கொண்ட நாள் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அந்த வெற்றி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். முல்லைத்தீவில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பகுதி மக்கள். மேலதிக விவரங்கள் தேவை என்று சொன்னால் பண்டார வன்னியன் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. நிறைய கட்டுரைகள் இருக்குது. அதில் எங்களுடைய தமிழ் மன்னனுடைய வீரத்தை படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளும். அதோட இந்த காணொலியை பார்க்கறது மட்டுமில்லை, இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த காணொலியை காட்டுங்க. நிறைய பேருக்கு இந்த காணொலியை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாம் உடைச்சு போட்டினா இதெல்லாம் புதிய தோன்றதுக்காண்டி உடைச்சிருக்கணும். எல்லாம் சிதைஞ்சு போச்சு. இதுல என்ன இருந்திருக்கலாம்? ஒரு அவங்களோட சில இதுகள் இருந்திருக்கலாம். ஒரு சிலை எதுவும் மாளிகை எதுவுமே இது வந்து அவன் சுவர் போகுது, மதில் சுவர். அந்த இடங்கள்ல அவன் சில இடம் பண்டாரவணி என்ற கோட்டை இருக்குதோ உள்ள இருக்குது. கோட்டை இருக்கு. அந்த கோட்டையில அவற்றை அரண்மனை வாசல் இருக்கு. பரவாயில்ல. பண்டாரவணியின் காலத்துல கட்டப்பட்ட ஒரு தூணை தொடுறதுக்காக இந்த வாய்ப்புங்களுக்கு கிடைச்சது. எல்லாம் செங்கல். இதெல்லாம் பண்டாரவன்னியன் கால செங்கல்கள். என்ன செங்கல்கள் எல்லாம் பண்டாரவன்னியன் காலத்து செங்கல்லோட நிக்கிற மக்களே, அதுவும் காட்டுக்குள்ள அவற்றை கோட்டையில நிக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் வன்னி காட்டுக்குள்ள பண்டார வன்னியனுடைய அந்த மாளிகையை தேடி பயணத்தை மேற்கொள்கிறோம். ஒரு அமைதியான காட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு திகில் நிறைந்த பயணமாக இது எனக்கு அமைந்தது. பார்க்க போகிறோம். இப்போ வந்து கோட்டைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்க போகிறதே ஒரு திகில் அனுபவமாக இருக்குது. அதோட வந்து எங்களுடைய தமிழ் மன்னனுடைய கோட்டையை பார்க்க போகிற ஒரு கர்வமாக இருக்குது. புல் அரிக்குது மக்களே இந்த இடத்துல நிற்கும் பொழுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பண்டாரவன்னியின் காலத்தில் இருந்த 2வது மதில் சுவரா. கொஞ்சம் குட்டியா இருக்கும். இது மதில் சுவரன்னு இப்படி அடையாளப்படுத்துறீங்க? இது அந்த அவங்களோட செங்கல்லும் அந்த அதுல அவங்க பாயிண்டுகள் போட்டிருந்ததுக்கான இதுகள்லாம் இருக்கு. இந்த அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. கனகாலம் தானே எல்லாம் உடைச்சிட்டு. இங்க பாருங்க, நீங்கள் நேரம் குறைவான நேரத்தில் வந்திருக்கீங்க. இல்லைன்னா அதை அவங்க கட்டின சுத்தி அந்த செங்கல் சுவரை எப்பவும் காட்டுவேன். போவோம். ஓகே. இப்ப முக்கியமா பண்டாரவன்னியன் வாழ்ந்த அந்த மக்களே, பண்டாரவன்னியன் கடைசியா இருந்த இடம் இதான். இதான் அந்த இது இடம்.
இதுக்கு மேல ராணுவம் தங்கட செங்கலை கட்டி போட்டு புத்தர் சிவி வச்சு கொண்டுருக்கணும். இதுதான் அரண்மனைக்குரியது. இதுக்குள்ள அந்த இது கிண்டி எடுத்திருக்கணும் போலடக்கு. அதான் அடையாளங்கள் கிடக்குஞ்சு. இதுல இந்த பாதி இந்த கல்லு கலர்கள் எல்லாம் இருக்கு. இது அரண்மனை வாசல். அங்கே அந்த அம்மி எல்லாம் இருக்கு அந்த அதுல கரையாங்க அந்த அவன். இது வந்து வாசல் பகுதி. நாங்கள் இப்போ உள்ளே போய் பண்டாரவன்னியன் வாழ்ந்த அந்த அரண்மனைன்ற ஒரு அங்குலமாக பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் வந்து உடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த இடத்துல நிற்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. வன்னி பகுதியை ஆண்ட கடைசி மன்னன் பண்டாரவன்னியன். இப்போ பாருங்க, இதெல்லாம் அந்த கல்லுகளை வந்து பேத்து எடுத்து இங்கால போட்டிருக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பண்டாரவன்னியனுடைய அரண்மனைக்கு முன்னால் வந்து என்னுடைய விதுடர் சொந்தங்களே நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இது என்னுடைய சேனலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றி. இந்த விடயத்தை நான் காட்டுறது. மிகப்பெரிய கவலை என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல இராணுவ முகாம் ஒன்று இருந்திருக்குது. அந்த நேரத்தில் ஒரு புத்தர் சிலை ஒன்று வைத்து வணங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்தர் சிலைக்கு வந்து முகம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல புத்தர் சிலை வச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல புதையல் தோண்டி இருக்கணும். இதையும் காட்டுங்க. புதையல் தோண்டி வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும், அனுராதபுர காலங்களில் நீங்கள் பாடப்புத்தகங்களை பார்த்துருக்கீங்க. சந்திரவட்டக்கல், எங்களோட தமிழ் மன்னனே சந்திரவட்டக்கல் முன்னால் வச்சிருக்காரு. அந்த சந்திரவட்டக்கல்ல வந்து பேத்து எடுத்து அடிப்பகுதியில் எதுவும் இருக்குதா அப்படி என்று சொல்லி பார்க்கறதுக்காக பார்க்கப்பட்டு இப்போ அந்த இடத்துல கிண்டி எடுத்துச்சிடமா இல்லையான்னு தெரியாது. எங்களுடைய தமிழ் மன்னர்களுடைய அரண்மனைகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. அன்றாதபுரத்தில் நீங்கள் எங்களுடைய முதலாம் சிவாலயம், ரெண்டாம் சிவாலயத்தை பார்த்தா என்ன நிலைமையில் இருக்கோ அப்படி ஒரு நிலைமையில் இருக்கு. உண்மையிலேயே எங்களுடைய தமிழ் தரப்புகள், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், தமிழ் சார்ந்த தொல்லியல் ஆய்வாளராக இருக்கலாம், இந்த இடத்தை வந்து தயவு செய்து பாதுகாத்து கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கொண்டு வந்து காட்டுங்க. இந்த இடம் அழிகிறது கவலையாக இருக்குது. சரி, இப்போ நான் இந்த பண்டாரவன்னியன் வாழ்ந்த அந்த இடத்துல உள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். மக்களே பாருங்க, இது வந்து இந்த உடைக்கப்பட்ட சந்திரவட்டக்கல். இதை வந்து சொல்கிறது வந்து வாயிற்காவலர்கள் என்று சொல்கிறது. இந்த வாயிற்காவலர்கள் வந்து மிகப்பெரிய அரண்மனையில் வந்து முன்னுக்கு இருப்பினோம். ரைட், இந்த வாயிற்காவலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து முகம் இல்லை, அவன் உருவம் மட்டும்தான் இப்போ இருக்குது. சரியோ, இப்போ அவன் கை அடையாளம் வரைக்கும் இங்கே இருக்குது. இது 2 பகுதியிலையும் இருக்கு. ரைட், அடுத்த விஷயம். ஓகே, இப்போ இப்படி உள்ள வந்து காட்டுறேன். இது பாருங்க, இந்த 2 கல் அப்படியே கருங்கல்லான படி இருக்கும். ஓகே, கருங்கல் படியால் பாருங்க, டிசைனை பாருங்க, ஆர்ட் ஒர்க்கை பாருங்க. எப்படி அவர் கருங்கல்ல வேலைப்பாடு, பண்டாரவன்னியனுடைய கோட்டையில கருங்கல் வேலைப்பாடு ஃபுல்லாக. இது வந்து ஜானை. ஓகே, அடுத்தது வந்து இது பாருங்க, இந்த வாசல்ல வந்து ஆர்ட் ஒர்க்கை பாருங்க. பண்டாரவன்னியன் காலத்துல கலை வேலைப்பாடுகள் இப்படி இருக்குது. இதெல்லாம் ஒரு தூணில வந்து கொடி மலர்ற மாதிரி செய்திருக்கிறேன். இது வந்து ஜானை. சரியா, இதுல பாருங்க ஒரு அம்புக்குறி ஒன்று காட்டுது. ஸோ எங்களுடைய தமிழ் மன்னர்களுடைய வேலைப்பாடுகள். இங்கே வந்து கருங்கல் வந்து கிடைக்கிறது தூரப்பகுதியிலிருந்து தான் கொண்டு வரணும். ஆனால் எப்படியோ கருங்கல்ல கொண்டு வந்து இந்த கோட்டையை வந்து பண்டாரவன்னியன் அமைத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து தற்போதைய காலங்களில் கட்டப்பட்ட தூண். ரெண்டாவது, இதெல்லாம் தூண் இருந்திருக்குது, பழைய தூண் பாருங்க. இந்த பழைய தூண் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. சரி, அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல சதுரமாக கட்டி விகாரை வந்து அமைத்திருக்கணும். இங்கே இருந்த இராணுவத்தினர், ஏன்னா இங்கே முந்தைய இராணுவ முகாம் இருந்தது. இப்போ நான் சொன்னேன் ஒரு விகார தலை இல்லாமல் இருக்குது பாருங்க, புத்தர் உருவம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, எல்லாம் உடைச்சிட்டு, இதெல்லாம் உடைச்சாச்சு, இதெல்லாம் உடைச்சாச்சு, இதெல்லாம் உடைப்பட்டிருக்கேன்னு. ஓகே, இது பாருங்க, இதெல்லாம் வந்து
உடைச்சாச்சு, எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு மக்களே. சரி, அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு தான் காட்டுக்குள்ளே கடுமையாக பயணம் செய்து தான் இந்த பண்டாரவன்னியனுடைய அரண்மனைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சாதாரணமாக வரையிலாது ஒரு சின்ன இடம் தானே, என்ன சிதஞ்சிட்டேன்னு ஒரு கோட்டை சுவரே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. தென்னிலங்கை பிரதேசங்களில் சிங்கள மன்னர்களுடைய ஆட்சி காலங்களில் இப்படி மாளிகைகள் எல்லாம் நாங்கள் சிறு வயதில் வந்து சுற்றுலாவுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இப்படி மாளிகைகள் எல்லாம் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வரலாற்று குறிப்புகள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்களாகியும் இந்த இடத்துல இந்த மன்னனுடைய மாளிகை இப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது கவலைக்குரிய ஒரு விடயம். தயவு செய்து இந்த மாளிகை ஒரு சரியான நிலைமைக்கு வரணும், எதிர்கால சந்ததிக்கு இந்த விடயம் போய் சேரணும் என்றுதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயம் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறது. மக்களே, பண்டாரவன்னியனுடைய கோட்டையை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நிறைய விஷயங்கள் இந்த வாயிற்காவலர்கள் பற்றி, இந்த படிக்கட்டுகள் பற்றி, 2026ஆம் ஆண்டில் இந்த கோட்டை எப்படி இருந்ததெல்லாம் பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறேன். காட்டுக்குள்ளே தூரம் பயணம் செய்து இந்த இடத்துல வந்திருந்தேன். இப்போ இன்னொரு இடத்தையும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். மாளிகையை பார்த்ததுக்கு பிறகு எங்களுடைய பயணம் காட்டுக்குள்ளே தொடர்கின்றது. மாளிகையை பார்த்தாச்சு. இனி அடுத்ததாக பண்டாரவன்னியன் வாழ்ந்த இடத்துல சுற்றுப்புற சூழலை பார்க்க போகின்றோம். வயசே கணிக்க முடியாத ஒரு பாறை பார்க்க போகின்றோம். குறிப்பாக ஒரு நீச்சல் தடாகம், கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற நீல கலரில் இருக்கிற ஒரு நீச்சல் தடாகத்தை தேடி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சுற்றுப்புற சூழலில் ஒரு சிறிய நீர் ஊற்றுக்கள், இயற்கையாக நீர் ஊறுகின்ற அந்த காட்சியையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதோட ஒரு நீச்சல் தடாகம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்காம், அதையும் பார்த்து கொண்டு மர்மமான பல இடங்களையும் பார்ப்பதற்காக எங்களுடைய பயணம் காட்டுக்குள்ளே தொடர்கிறது. ஓகே, இந்த இடத்துல அந்த பண்டாரவன்னியன் வாழ்ந்திருக்கிறார். இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அரண்மனையை நாங்கள் அங்கே பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு அகழி இருந்ததாக கூறப்படுகிறது. நடுக்காட்டுக்குள்ளே அந்த அகழி வந்து இருக்குது. தற்காலத்தில் அந்த அகழி வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது மண்ணால் மூடப்பட்டிருக்கிறது. இயற்கையால் தான் இந்த அகழி வந்து அழிக்கப்பட்டிருக்குது. பாருங்க, இங்கே பண்டாரவன்னியனுடைய அகழியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அகழியை பார்த்தீங்களா? அதோட மதில் சுவரை பாருங்கள். இங்கே இதெல்லாம் மதில் சுவர். ஓகே, ஆனால் மிகப்பெரிய பள்ளம் ஒன்றில் இருக்குது. இது என்னென்ன இந்த பள்ளம்? இதோட தான் மதில் சுவர் அவர் காட்டியிருக்காரு என்ன பண்டாரவன்னியன். பாருங்க, எங்கே பார்த்தாலும் செங்கல்களாக தான் இருக்குது. இங்கே எங்கே பார்த்தாலும் செங்கல். எங்களுடைய தமிழ் மன்னன் பண்டாரவன்னியன் வாழ்ந்த அந்த பூமியில், அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறதே உண்மையில் மெய்சில் இருக்குது, புல்லரிக்குது மக்களே. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பண்டாரவன்னியனுடைய செங்கல்லாம் இருக்குது. காட்டுக்குள்ளே செங்கல் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் இதில் வந்து வெட்டப்பட்டிருக்குது காட்டுக்குள்ளே. இங்கே அந்த அகழி தான் அது. இப்போ நாங்கள் அந்த எல்லைச்சுவரை தான் பார்த்துக்கணும். எல்லைச்சுவரால் தான் நடந்து போகிறோம். எல்லைச்சுவர் வந்து பாருங்க வளர்ந்துருக்கு, அதாவது மரங்கள் வளர்ந்துருக்கு. அந்த சுவரிலேருந்து சுவரில் வந்து மரங்கள் வளர்ந்துருக்கு. ஜி மூக்கு பாருங்கள் பள்ளத்தை, எல்லாம் வந்து மிகப்பெரிய பள்ளம். எப்போது மன்னர் கோட்டை அமைக்கல ஒரு பள்ளம் இருக்கும், அதோட கோட்டை அமைப்பார்கள். ஒரு ஆறு ஒன்று போகுது இதால். இங்கே பாருங்க,
அப்படியே நாங்கள் பண்டாரவன்னியனுடைய எல்லை சுவரை பார்க்கல இங்கே பாருங்க. இது வந்து என்ன தேவைக்காக பயன்படுத்துகிற மாதிரி அது. ஆனால் இது வந்து மலசல கூடம்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு கல்லுக்கு பக்கத்தில் வந்து இது பாருங்க, இங்கே மலசல கூடம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு கல் ஒன்று இருக்குது. இந்த கல் வந்து தோண்டப்படையில், இதை சுற்றி யாரும் தோண்டல நல்ல காலம். இது வந்து ஒரு கோயிலாக இருந்திருக்கலாம், பண்டாரவன்னியனுடைய ஒரு ஆலயமாக இருந்திருக்கலாம். பார்த்தீங்களா, எங்களுடைய தமிழ் மன்னன் வணங்கிய ஒரு ஆலயம். அதில் நிற்கிறேன்ன்றது பெருமை தான். ஆனால் ஆலயமோ இல்லையோ எனக்கு தெரியாது. பாருங்க, இந்த கல் இப்போ எப்படி இருக்குது, அப்புறம் தோண்டினோமோ எனக்கு தெரியாது. அப்படியே இன்னொரு இடத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சில பேர் இதை சொல்கிறாங்க, இந்த மருந்து தயாரிக்கப்பட்ட குழியாக இருக்கலாம்னு சொல்லினோம். ஆனால் என்னென்னு இது தெரியலை. இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு பகுதி, இந்த அகழி இருக்கிற பகுதியை அங்கே பார்த்தோம். இது வந்து கல் பகுதியை இங்கே பார்த்தோம். அப்படியே நாங்கள் இப்போ இந்த பள்ளம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு அருவி மாதிரி குளிக்கிற இடம் கொண்டு இருக்கான். பண்டாரவன்னியன் காலத்தில் குளித்த இடம் மாதிரி கொண்டு இருக்கான். அந்த இடத்தை தான் பார்க்க போகிறோம். களைக்குது, ஆனால் பெருமையாக இருக்குது இந்த இடத்துல நிற்கிறது. இப்போ வந்து அதுக்கு வந்து இப்படி நாங்கள் கீழே வந்து இறங்கணும். மெதுவாக இறங்கி இது பாருங்க, இந்த பள்ளத்தால் வந்து இறங்குறோம். இந்த பிட்டியால் வந்து நான் பள்ளத்தால் வந்து இறங்கி இது மெதுவாக இறங்குறோம். அதாவது மிகப்பெரிய பள்ளத்தால் இறங்குறோம். என்னென்னா இங்கே என்னென்ன இருக்குது, இந்த பண்டாரவன்னியன் வாழ்ந்த இடத்துல ஒரு நீரூட்டு இருக்கான். அந்த நீரூட்டு எங்கே இருந்து வருதுன்றே தெரியாதான். ஒரு அதிசயமாக வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு அண்ணன் வந்து சொன்னார். அந்த இடத்த தான் பார்க்க வந்து போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தா இங்கே வந்து இங்கேயும் வந்து நீர் ஊறுற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே ஊறுது. இது பண்டாரவன்னியன் காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு. இந்த ஆறை பாருங்க அப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் அங்கே தான் பண்டாரவன்னியனை அரண்மனை, இதில் வச்ச கோயில் மாதிரி இருக்கிற ஒரு தூண் அமைப்பு எல்லாம் பார்த்துனாங்க. இப்போ வந்து அந்த நீரூட்டை அருகில பார்க்குறதுக்காண்டி சென்று கொண்டிருக்கிறோம் மக்களே. யோசிச்சு பாருங்க. வா, இந்த மரத்துக்கெல்லாம் எத்தனை வயசு இருக்க மாட்டே தெரியாது. ஓகே, வந்துட்டோம். இதான் நான் காட்டின அந்த ஆறு. ஓகே, இப்போ நான் இதால் வந்து மிக அவதானமாக வந்து நடந்து போகணும். ஓகே ஓகே மக்களே, ஓகே இப்போ மேலே பிடிச்சி போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. பண்டாரவன்னியன் காலத்து மிகப்பெரிய ஒரு ஆறு. அந்த ஆறுக்கு மேலே மரத்தினுடைய வேர், அந்த வேரை பிடிச்சி நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இதான் அந்த ஆறு. இந்த ஆறுலேயும் வந்து பாருங்க, இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கலராக தான் இந்த தண்ணி போகுது. இப்போ இதால் தான் நாங்கள் இங்கே நாங்கள் வந்த இடத்த பாருங்க. முதல்ல அப்படி வந்து இதால் ஏறி இப்படி வந்திருக்கிறோம். மெதுவாக உங்களுக்கு காண்பிக்கிறேன் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. இது மாதிரி பல காணொலிகள் உங்களுக்கு தருவேன். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு நீரூற்று. எங்கே இருந்து வருதுன்றே வைக்க தெரியாதான். அந்த நீரூட்டை தான் நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம். பண்டாரவன்னியன் காலத்து நீரூற்று.
இப்போ நாங்கள் நீர் ஊற்ற தண்ணி வர இடத்த பார்த்துட்டு அப்படியே போகிறோம். ஏன் சொன்னால் என்னோடய வந்தாக்கள் முன்னுக்கு போயிட்டுனா. ஓகே, தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த இடங்கள் இப்படித்தான் இந்த காலத்தில் வந்து இருக்குது. இப்போ இதால் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்க, வந்துட்டேன், என்னை கூப்பிட்றீங்க. ஓகே, எல்லாம் சேரு தான், உள்ளே வந்து சேராக தான் இருக்குது. இந்த பார்க்க வரேன், துவங்குற இடத்த தான் பார்க்க வரேன். இப்போ நீங்கள் வந்த நீர்வீழ்ச்சி துவங்குற இடம், அந்த அதிசயத்தை பார்க்க போகிறோம். எதில் துவங்குதுண்டு காட்டியிருக்காரு அந்த அண்ணா. எதில் துவங்குது? இதில் துவங்குதா? ஒடேங்கப்பா, இங்கே பாருங்க, அந்த நீர்வீழ்ச்சி இங்கே தான் துவங்குது. இதில் இருந்து துவங்கி அது செல்லுது. இது அதிசயமாக இங்கே பார்க்கப்படுது. தண்ணி வந்து இங்கே இதுக்காலம் வருது, தெரியுது வரியாது, ரைட், இதுக்கால வருது. இந்த இடம் வந்து புட்டியாக இருக்குது, அது மழை தண்ணி வார இடம். இதுக்கால வருது. வார இடத்த பாருங்க, இங்கே மேலே ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நாங்கள் அப்படியே வந்துட்டு இன்னொரு இடத்தையும் வந்து பார்க்க போகிறோம். எல்லாம் காடு தான், இதெல்லாம் தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த இடம். யாருடைய காலும் படாத இடம். ஆனால் இப்படி இருக்குது இந்த நிலைமை. வெளி உலகுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வந்து தெரியாது. இப்போ நாங்கள் நீர் ஊற்ற பார்த்துட்டு இன்னொரு பகுதியும் பார்க்க போகிறோம். அப்படியே வந்தால் பாருங்க, இந்த இயற்கையை அணியன் எப்படி கொள்றாண்டு பாருங்க. இங்கே இதெல்லாம் தேன் இருக்கும், கரடி வந்து தேன் குடிக்கும் இப்படி இடங்கள்ல. ஓகே, இன்னும் வேறு என்ன இந்த பண்டார வன்னியன் வாழ்ந்த இடத்துல இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஒற்றியடி பாதை, காட்டுப்பாதை, ஜான பாதை இல்லைன்னு சொல்லலாம். இதெல்லாம் மிருகங்கள் குடிக்க தண்ணி குடிக்க வர இடம். ஓகே, இப்போ இது வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த பகுதியை வந்து பார்த்துட்டோம். அகழி என்று கூறினோம். ஓகே, இன்னொரு விடயத்தினையும் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி சென்று கொண்டிருக்கிறேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. கலைக்குது மகளே. இது வந்து எல்லை, காடுகளுடைய எல்லை கல். சிங்களத்தில் தான் பாருங்க, இங்கே சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த கல்லில் கூட சிங்கள எழுத்து தான், என்ன எழுதிக்க முடியாது தெரியல. என்னென்ன இதுக்கு இருக்குது? வேறு என்ன இருக்குது? மதில் சுவர். ஓகே, அதோட பெரிய பாம்பு புத்தம் இருக்குங்க. காட்டுக்குள்ளே இருக்க பெரிய பாம்பு புத்தை பாருங்க. ஓகே, குளிக்கிற இடம், அந்த இடத்தால் அப்படியே வந்தால் பண்டார வன்னியனுடைய மதில் சுவர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறத பாருங்க. இங்கே பண்டார வன்னியனுடைய மதில் சுவரால் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? நீங்கள் சாதாரண மன்னன் அப்படின்னு நினச்சிட்டீங்க, மிகப்பெரிய ஒரு மன்னன். நிறைய விஷயங்கள் இங்கே அவர் செய்திருக்கிறார். இப்போ வந்து இன்னொரு இடத்துல புதையல் தோண்டி இருக்கணும். அந்த இடத்தையும் வந்து காட்ட போகிறேன். அப்படியே நாங்கள் இன்னொரு பகுதிக்கு வந்தால் இங்கே பாருங்க, புதையல் தோண்டி இருக்கணும். அதோட வந்து பாருங்க, செங்கல் இருக்குது. இதில் வந்து ஒரு கட்டிடம் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே வந்து தோண்டி எடுத்துருக்கணும். என்னத்தை தோண்டி எடுத்துட்டோமோ தெரியாது.
இங்கே பாருங்க. ஓகே, இந்த இடத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். இதுலேயும் நிறைய தூணுகள் வந்து கிடக்குது. அங்கேயும் வந்து தூண் இருக்குது, இதுலேயும் தூண் இருக்குது. மேலதிகமாக பார்க்குறதுக்கு முதல்ல இந்த இடத்த பாருங்க. அப்படியே மக்களை பாருங்க. பண்டாரவன்னியன் காலத்தில் ஒரு செங்கல் இந்த அளவை காட்டுறேன். ஒரு அடிக்கு மேலே இந்த செங்கல். உண்மையிலே அவன் எவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தோடு இந்த இடத்துல இருந்திருப்பான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த செங்கல் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, அந்த இடங்களை நாங்கள் அங்கே தான் பார்த்தோம். இப்போ வேறு என்ன இருக்குன்னு சொல்லி காணொலியில் அப்படியே காத்துருங்க, நான் காட்டுறேன். தொடர்ச்சியாக இயற்கை முறையில் அமைந்த ஒரு நீச்சல் தடாகமும் பண்டாரவன்னியன் கட்டிய ஒரு நீச்சல் தடாகத்தையும் பார்ப்பதற்காக செல்கிற அதே நேரத்தில் முத்தையன் கட்டு குளத்திலிருந்து அந்த காலத்தில் ஆரம்ப காலங்களில் நீர் பம்ப் மூலம் கொண்டு வரப்பட்டு இந்த தொட்டிக்குள்ளே நீரை விட்டு, காட்டுக்குள்ளால் அந்த நீர் பம்பை கொண்டு வந்து தொட்டிக்குள்ளே நீரை விட்டு புதுக்குடியிருப்பு வரை இந்த நீரை கொண்டு போனதாக சொல்லப்படுகின்ற அந்த நீர் தொட்டியையும் அந்த தொட்டியினுடைய அந்த வாய்க்காலினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது 2020 எல்லாம் வந்து தூர்ந்து போயிட்டுது. மேலே வந்து மரங்கள் வளர்ந்துருக்குது. அந்த காலத்திலேயே, தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே நீர் பம்ப் மூலம் கொண்டு வந்து நீரை காட்டுக்குள்ளால் கொண்டு வந்து இதுக்குள்ளே விட்டு அப்படியே புதுக்குடியிருப்பு வரை கொண்டு போயிருக்கிறார்கள். பல கிலோமீட்டர்கள் நீளம். நான் கிட்டத்தட்ட இதிலேருந்து முத்தியங்கட்டு வந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அன்னளவாக ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரத்தில், அதுக்கும் கூடவா இருக்கணும் தூரத்தில் இருக்குது. அந்த குளத்திலேருந்து நீரை கொண்டு வந்து இந்த வாய்க்கால் மூலமாக காட்டுக்குள்ளால் நீரை கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படியான தொழில்நுட்பத்தில் இயங்கியிருக்கிறார்கள். இது வந்து எந்த காலம் என்று எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. இந்த கிராம மக்கள் எனக்கு கூறியிருந்தார்கள், இந்த தொழில்நுட்பத்தை பாருங்கள், இதை தூர்வாருனா கூட இப்போ கூட நீரை கொண்டு போகலாம் என கூறினார்கள். பாருங்கள், காட்டுக்குள்ளே இந்த வாய்க்கால் தூர்ந்திருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். தொழில்நுட்பம் குறைந்த காலப்பகுதியிலே இப்படி செய்திருக்கணும்டா. யோசிச்சு பாருங்க மக்களே. நாங்கள் அதில் பண்டாரவன்னியன் காலத்தில் இந்த நீர் ஊற்ற பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பண்டாரவன்னியன் காலத்தில் இயற்கையாகவே அவருடைய காலத்தில் அமைக்கப்பட்ட நீர் தொட்டி. இதே மாதிரி ஒரு 30 அடி ஆழத்தில் நீர் வருகிறது இயற்கையாகவே. அதுக்கு கீழே அவர் எப்படி அந்த நீர் தொட்டியை கட்டியிருக்காருன்னு பாருங்க. 30 அடி ஆழம் வரும். பாருங்க, இப்போ இராணுவம் அந்த ஏற்கனவே இருந்த நீர்த்தொட்டியை அழிச்சினமாம். அந்த இடத்துல 3 நீர்த்தொட்டி அவை காட்டியிருக்கணும். இது சரியா அவை காட்டியிருக்கணும். அதே மாதிரி உடுப்பு துவைக்கிற இடம். இப்போ இந்த வார தண்ணி இயற்கையாக வருது, உள்ளால் வருது. என்ன இவருக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. நீர் விட்டு ஒரு வன்னி காட்டுக்குள்ளே நீர் விட்டு இயற்கையாக வருது. இராணுவம் அதை கட்டியிருக்கு. பார்த்தீங்களா, பண்டாரவன்னியன் காலத்து இது. இப்போ நாங்கள் அங்கே தான் வந்து நின்று நாங்கள் இப்போ மெதுவாக வந்து கீழே இறங்கி போகிறோம். 30 அடி பள்ளமாக சறுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பாருங்கள், பண்டாரவன்னியன் அந்த காலம். கெட்டு முறிஞ்சிட்டுது மக்களை. மேலே வந்தான் கெட்டு முறிஞ்சிது, கீழே விழுந்துட்டேன். உருளைக்காய். ஐயோ, கடவுள்லாம் காப்பாற்றணும். பாப்பா ஒரு மாதிரி அந்த நீர் விட்டு அடைஞ்சிட்டோம். பண்டாரவன்னியன் காலத்து நீர் விட்டு இந்த அங்கே எல்லாம் வலிக்கி விட பார்த்தேனா ஒரு மாதிரி வந்தாச்சு. இதான் இந்த பண்டாரவன்னியன் காலத்து நீரூற்று மக்களே. ஆரம்ப காலத்தில் இது வேறு ஒரு வித்தியாசமாக அவர் செய்திருந்தாராம். இராணுவத்தில் உடைச்சி இந்த உருவத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். இந்த நீர் வந்து இயற்கையாக அப்படி வருதுன்னு பாருங்க. இங்கால ஆறும் இல்லை ஒன்றும் இல்லை, இயற்கையாக தண்ணி வருது. மக்களே, நீங்கள் ஏற்கனவே ஒரு நீரூற்று பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இன்னொரு நீரூற்று பார்க்க வந்திருக்கிறோம். அப்படியே நடந்து ஒரு கொஞ்சம் தூரம் இந்த காட்டுக்குள்ளால் நடந்து வந்திருக்கிறோம். இந்த நீரூற்றை பாருங்க, தண்ணி வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்குது, முகங்களவு நல்லா இருக்குது.
அந்த மினரல் வாட்டர் மாதிரி இருக்குது. உண்மையில் வன்னி காட்டுக்குள்ளே பண்டார வன்னியன் வாழ்ந்த இடத்துல அந்த தண்ணியை மூத்தில் அடித்து பார்க்கல. உலகத்தில் யாருமே இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. பண்டார வன்னியனுடைய பல விடயங்களை பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி அதாவது இந்த ஒரு ஊற்றொன்று இருக்குது. அந்த நாங்கள் ஸ்விம்மிங் பூல் பார்ப்போம். அந்தளவு தூரம் நீச்சல் தடாகத்துடைய நீல கலரை ஒத்த அந்த ஸ்விம்மிங் பூலில் பாருங்கள். இங்கே உள்ளே பாருங்கள், அந்த நீல கலர் பாருங்கள், காட்டுக்குள்ளே இப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இயற்கையான ஒரு நீரூற்று தான். அந்த நீரூற்று இப்படியே கீழால் வருது. வந்துங்க பாருங்க, இங்கே பாருங்க. இந்த உள்ள மக்களை கேட்டால் இதுக்குள்ளே குளிக்க முடியாதாம், எவ்வளோ ஆழம் என்று கூடி தெரியாதாம். இப்படி பல விடயங்கள் பண்டார வன்னியன் வாழ்ந்த இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்களே. இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் காட்டுங்க. இது பாருங்கள், இப்போ அந்த நீச்சல் தடாகம் நீல கலர் அதை உங்களுக்கு காட்டியிருப்பேன். இன்னும் இன்னும் அருகில் போப்போம். இது குடிக்கிற இடமா. அதோட இந்த இதில் இருக்கு பாருங்கள், இது ஜானையின் கால் தடம். பார்ப்போம். இன்னும் அருகில் உங்களுக்கு காட்ட போனால் அங்கே பாருங்கள், அந்த தடாகத்தை பாருங்கள். இங்கே அது கால் படாதபடியால் அவ்வளோ நீல கலராக இருக்குது. இது நீர் இறந்துறதுக்கு பாவிச்சிருக்கிறாங்க இங்குள்ளவர்கள். அந்த காலத்தில் பாவிச்சிருக்கிறோம். அதாவது பண்டார வன்னியன் காலத்தில் இது நீர் குடிக்கிற இடமாக பாவிக்கப்பட்டதாக இங்குள்ள மக்கள் கூறுகின்றார்கள். அந்த ஒரு தெளிவான நீர். பண்டார வன்னியன் காலத்தில் இருந்த காட்டுக்கல், அதாவது இந்த கல் கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமைன்ற மாதிரி சொல்லினோம். 1000 வருஷம் பழமையான காட்டுக்கல் இருக்குது. இது நீண்ட தூரம் நடந்து தான் நாங்கள் அதை உங்களுக்கு காட்ட போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த காட்டுக்கல். இது பெரிய பாறாங்கல் மாதிரி வித்தியாசமான ஒரு கல் காட்டுக்கல். அது உங்களுக்கு காட்டலாம். இங்கே பாருங்கள், இதுதான் காட்டுக்கல். கிட்டத்தட்ட இந்த வயசை கணிக்கவே முடியாதாம், அந்தளவு தூரம் மிக பழமையான கல்லுகள். இங்கே பாருங்கள், இந்த பாதையை பாருங்கள். இப்போ விளங்க பண்டார வன்னியன் எப்படி வாழ்ந்தான், அவர்களோடு இருந்த மக்கள் இந்த இடத்துல எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று ஒரு எண்ண அலைகள் இந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கு. மகளே, இப்போ நாங்கள் பார்த்த அத்தனை ஊற்றுகளும் ஒரு இடத்துல கலக்குது. அதுதான் இந்த குளம். நடுக்காட்டுக்குள்ளே இந்த குளம் இருக்குது. இந்த குளத்தின் வரலாறு என்னென்னு சொன்னால், 7 கன்னிகள் இந்த நீரில் குளித்தார்களாம். சரியா? இந்த நீரூற்றில் குளித்தார்கள். அந்த 7 கன்னிகள் இந்தியாவிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த 7 கன்னிகளும் சிலைகளில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த சிலைகள் உடைக்கப்பட்டதால் அந்த சிலைகளை இப்பொழுது பார்க்க முடியலை. நாங்கள் இப்பொழுது நீர் ஊற்றையும் அந்த குளத்தையும் தான் பார்க்க முடிகிறது. இப்படி நாங்கள் பல விடயங்களை இழந்து கொண்டு வருகின்றோம் மக்களே. உண்மையில் மனசு வலிக்கிறது. எங்களுக்கு ஒன்று நாடு தான் இல்லை, எங்களுக்கு ஒன்று சிலையாக இருக்க கொண்டு வாத அதுவும் இல்லை. மிக கவலையான ஒரு விடயம். சரி, இந்த விடயத்தை பார்த்துருப்போம். இந்த இடம் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் பகிருங்க. அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்க என்று உங்களால் விதுடட் இதே தான் விதுடட் யூடியூப் சேனலுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி. இப்படி இடத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன். நன்றி மக்களே.